ஃப்ளாட்டாக க்ரால் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், இதே ஸ்ட்ரைட்டான கேஸ் இங்கே இருக்கான். சொல்லுங்கள் தலைவரே. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. வாங்க மெல்வின், வாங்க வாங்க. ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே, கம்சாக்குள்ள ரொட்டியா? வாடி வாடி வாடி. ஏதோ பைத்தியம் வளரிங்கன்னே வருது. வேங்கையன் வேங்கையன் வைத்தியமாயிட்டானே. இன்னைக்கு அமாவாசை கூட இல்லை பாரு. ஐயோ, இங்கே தேர்ட் மலையில் வந்து பயங்கரமாக தண்ணி வரும். ஆக்சுவலி நல்லா சில்லுன்னு இருந்தது வெயிலுக்கு. ஆனால் நம்ம மேலே போய் ஏறி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபோர்த்து மலையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் ஏறி வந்து இல்லை இல்லை ஸ்பாட் பார்க்கறது தான் சூப்பராக இருக்கு. ஆமாம், பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. ஃப்ளாட்னு சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லடா, கொஞ்சம் மேலே ஏறினோடனே ஃப்ளாட் ஆகி காலை உடச்சிருவேன். இல்லடா சொல்லி ஏதாச்சும் கொஞ்சம் தூரம் தான்டா மக்களே. இவன் கொஞ்சம் தூரம் சொல்லி கூட்டு கிலோமீட்டர் ஏறிடலாம். நான் ஒரு வேங்க தான் ஏறிடலாம். கேமரா ஆஃப் பண்ணுவேன்னு அம்மா. 2 கிலோமீட்டர் தானே, 2 தானேடா. 2 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் நீங்க அந்த டீப் பாயிண்ட் தெரியல. ஸோ ஈஷா குட்டியாக அங்கே இருக்குது. ஈஷா அங்கே குட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம்லாம். லைக் திஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப நானே முடியாம வரேன். ஏய் வேங்கை, நான் வேங்கடா. பேட் தூக்கி பாருங்க மக்களே, ஆஃப் கேமரால தூக்கிட்டு போறேன். நீ கேமரா எடுக்கிறேன்னு தெரிஞ்சுதான் சொன்னேனே. அப்பதான் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும். நம்ம எப்படி பாக்குறது 100 பேரு, நீயே பார்க்க மாட்டேன் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டா. அவனை ப்ராங்க் பண்ணலாம். இங்கே வந்த உடனே ஃப்ளாட்ரா அப்படின்ட்டு இது பார்த்துட்டு அவன் ரியாக்ஷன் கேப்சர் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளாட் வந்துச்சுடா மெல்வின். இதோட இங்கேருந்து நிஜமா நம்பு, நிஜமா பாருங்க ஃப்ளாட்டு. எது ஃப்ளாட்டு? இதோ இது. ஏய் வீடியோடா, அடிக்கிற வெயில் சுத்தமாக முடியல. வேங்கன்னு வேங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் பாருங்கள், ஆக்சுவலாக அந்த நாய் செத்துன்னு வந்துக்கிட்டு இருக்கு. செத்து வந்துக்கிட்டு இருக்கான். அம்மா அப்பா அப்படின்றான். இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே விருக்கு நடந்து வந்துடுவான். பார்த்தீங்களா, சொன்னல சொல்ல. இது ஆக்ஷன், டோட்டலி ஆக்ஷன். ஏமாத்துது நாய். ஏமாத்துறனா? சரிடா, அல்லுன்னு வருவேன். சரிடா, ஒரே ஸ்விட்ச் தான். ஒரே ஸ்விட்ச், வேற இல்லாத வேலை தான். டைரக்டா 7th ஹில், 7 மலை, அடங்கொப்ப தாமரமலை. ஆக்சுவலாக இது வந்து விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. இது வச்சா பாருங்க, விபூதி. என்ன பண்ற? சி, விபூதி மலை, விபூதி மலை. கிரானைட் குவாரியா? கிரானைட் கல்லு. நீ வர சொல்றதுனால நின்று வரேன், இல்லைன்னா கல்லுன்னு வருவேன். சரி, இப்போ அப்படியே என்ன தாண்டி அங்கே பாரு. எங்கே பார்க்கணும்? அங்கே பாரு, நேராக பாரு. என்னாச்சு? நேராக பாரு. ஓ, அங்கே ஏறணுமா? அங்கே தெரியுதா? அப்பயே ஏறலாம் வா. அங்கே ஏறி அப்புறமா நிறைய ஸ்நாக்ஸ் பிரேக் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கேப்பங்கூழ். பேச மாதிரி டேய், 7 ஸ்டோன்ஸ் இல்லைடா. அப்படி பண்ணால் வீடு கட் பண்ணோம். வீடு 7 ஸ்டோன்ஸ் தான். ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கும். 8:40 நடக்கிறோம். 140 ஆக போகுது. ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல பறந்துக்கிட்டு இருக்குப்பான். குட்டியாக இருந்த கல் எம்மா பெருசு. மெல்வினி தான். மெல்வினுக்கே அவ்வளோ பெரிய கல். எங்கே நல்லா இருக்குல்ல அங்கே வியூ. அந்த மரத்தாட்டியில் போய் படுத்தா நல்லா இருக்கும். ஆமாம், அந்த மலை கிட்ட தான் போனோம்.
அதுதான்டா அதான் 7வது மலை. இந்த முட்டை பார்க்கறது எப்படி இருந்தது அதே டிஸ்டன்ஸில் அது சம தூரம் அது. 7வது மலை தெரியுது. டைம் ஆல்மோஸ்ட் 1:40. 8:40 ஸ்டார்ட் பண்ணோம். 1:40. பின்னாடி ஒருத்தன் ஓடி வரான். தேவையில்லாத வேலைப்பா. தேவையில்லாத வேலை பார்த்துக்கோ. அம்மா கிம்மானுவான். ஸோ அம்மா வைப்பில் போயிட்டுருக்கேன் நான் தான். சட்டை கிட்ட ஒன்றும் இல்லை. சட்டை கிட்டலாம் ஒன்றும் இல்லை. நேச்சர் அது ஃப்ரீயாக போயிட்டுருக்கேன். லைட் வெயிட் ஆனால் ஃபுல் டஸ்ட்டு. ஃபுல் டஸ்ட். காலி காலி ஆல் காலி. சரி ஓகே, ஈஸியாக ஏறலாம் மக்களே. நீங்கள் வாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் என்ன திட்டாதீங்க. ஃபேனு தெரியுதா இங்கேயும் எனக்கு அவனுக்கு தான் தெரியுது. தெரியுதா? சூப்பர், நல்லா தெரியுது. டேன் ஆயிட்டோம்டா. ஓகேடா, முடிச்சுப்போம். ஓகே, லஞ்ச் பிரேக். ஐயோ என்னடா இது, என்னென்ன இது? ஐயோ இங்கே பாருடா, இங்கே ஒரு மார்க்கு. வடம் ஃபுல்லாக டஸ்ட்டு, ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. வெரி ஒஸ்ட். ஸோ ஒரு பெரிய மலை கீழே உட்காந்துட்டு லஞ்ச் டைம் இருக்கான்னு பாரு. அதில் அதுதான் எவன் குளிக்க முடியாது. வச்சுட்டு நீங்கள் அப்படியே விபூதி வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது. ஒரு வழியாக கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். எப்பரா இருக்கு? சூப்பரா தெரிஞ்ச கருவாடை. அதெல்லாம் ஏற மாட்டோம், இதுவே முடியல. ஒரு வழியாக 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 7:45க்கு ஏறணும். சாரி, அட்லாஸ்ட் ஃபைனலி 8:45க்கு ஏறணும். இப்போ 3:45. வி ஃபைனலி ரீச் டாப் மோஸ்ட். பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து நாங்கள் தான் லாஸ்ட்டு வந்த கேங்கில். நல்லா தின்ட்டு வந்தோம் பைத்தியம் மாதிரி. அங்கே தூரத்தில் ஆறு தெரியுது. இந்த ஆறு என்னன்னு தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பைத்தியக்காரனுங்க போடுவானுங்க. நானும் ஒரு பைத்தியக்காரனாக இருந்துக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்த அப்புறமா தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகுது. இது உனக்கு பதில் நடிக்கிறேன். பரவாயில்ல, நான் தெரியக்கூடாது, கேவலமா இருக்கேன். அடிக்குது பரவாயில்ல. அப்பா ஐயா எப்படி ஐயா இருந்துச்சு ஏறினது? அமேசிங், செம்மையா இருக்கு. அந்த பெண்ணோட பேச்ச பெண் அதிகமா நல்ல வேலை வாலி நீர் இருந்துச்சு. நல்லா காலில் தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லோப் இது. பின்னாடி மணி பாருங்கள், அம்மா தாயே அப்படின்னு வரான். இவனா இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் வர முடிஞ்சது. ஒரு குச்சி இருந்தனால தான் 3rd லேக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இறங்கி போயிட்டுருக்கோம். டைம் 5:40 ஆகிருக்கு. டைம் ரொம்ப முக்கியம், நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4:20 அந்த மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 6:20. ஸோ இங்கே வியூ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே சன் செட் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு பாட்டு போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இந்த வியூ மலை எல்லாமே ரசிச்சுட்டு அப்புறமா நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 6:40 ஆக போகுது. இப்போது இதை வச்சு தான் நைட்டு ஏற போகிறோம், இறங்க போகிறோம்.
ஸோ இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் டார்ச் லைட் ஸ்டார்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாமல் இறங்கவே முடியும். கத்தி விஜய் வருதான். சாரி, துப்பாக்கி போட்டேன். ஆக்சுவலி இப்போ அவ்வளோ இருட்டில் அதுக்குள்ளேயே 2 பாம்பு பார்த்துட்டோம். புசு புசுன்னு போச்சு. ஃப்ளாஷ் லைட் ஒரு கையில் வச்சுட்டு தான் இறங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஃபோனில் வந்து நல்லா ப்ரைட்டாக காமிக்குது. பட் ஆனால் நேரில் வந்து ஃபுல்லு இருட்டு, எதுவுமே தெரில. இது இப்படி தான் இருக்குது, ஃபுல் இருட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடே நிறைய பேர் ஏறுறாங்க கீழே இருந்து. எல்லாம் நைட் தான் ஏறுறாங்க. டார்ச் லைட் அடித்தா தான் ஃபுல் இருட்டு, ஃபுல் இருட்டு. இப்போ நான் கீழே வந்து ஃபுல் இருட்டு, எதுவுமே தெரியாது. இப்போ நான் டார்ச் அடித்து தான் கீழே இறங்கணும். இப்போ பண்ணிட்டோன்னா எதுவும் தெரியாது, இது பண்ணலாம் இறங்கணும். ஆக்சுவலாக நீங்கள் டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்தால் தான் நைட் டைமில் ஏற முடியும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நாங்கள் இறங்கி வரும்போது ஃபஸ்ட்டு காலியாக இருந்ததா நிறைய பாம்பு அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. கீழே அடிவாரம் தெரிஞ்சிருச்சு, முடியல. கப்பன்னு கால ஆடுது. அம்மா, என் வாய்ஸும் டோட்டலாக போயிடுச்சு. ஐயப்பா, ஆக்சுவலாக செம்ம பசி எங்களுக்கு. அன்னதானம் இருக்கணும்னு நினச்சோம். பார்த்தா அன்னதானம் க்ளோஸ்டு போல், சோறு இல்லை. ஷிட். அவங்க பாருங்கள், எல்லாம் ஃப்ளாட்டு. அவங்களாம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ காலையில் எழுந்து எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈஷா போக ரெடி ஆகிட்டு இருக்கோம். Bye guys. Bye.